ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணி உங்களை விட மாட்டேன்டா. கண்டிப்பாக நாங்கள் T20 சீரீஸ் தோற்றதுக்கு உங்களை ஓடிஐயில் பழி வாங்குவோம். ஓடிஐ தொடரை நாங்கள் தான் வெல்வோம். அது மட்டும் இல்லாமல் எங்களோட T20 தொடர் தோல்விக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து அணி நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் ஜோஃப்ரா ஆர்ச்சர் பார்த்தீங்கன்னா T20 சீரீஸ் தோல்விக்கும் காரணம் கூறியிருக்காரு. ஓடிஐ சீரீஸில் உங்களை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் ரொம்பவே சவால் விட்டு பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா 5 T20 கொண்ட ஒரு போட்டி தொடர் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சுங்க. அதில் இந்திய அணி 4-1 சொல்லிட்டு வெற்றி பெற்றாங்க. தோல்வி குறித்து என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, எங்களோட தோல்விக்கு காரணம் ஸ்பின்னர்ஸ் தான். கண்டிப்பாக இந்தியனோட ஸ்பின்னர்ஸ் ரொம்பவே குவாலிட்டியாக இருக்காங்க. எங்கள் அணியில் அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு ஆடில் ரிஷித் தவிர எந்த அளவுக்கு குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் இல்லை. கண்டிப்பாக எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. இன்னொரு 2-3 ஸ்பின்னர்ஸ் குவாலிட்டியாக இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் இந்தியா வீழ்த்திருப்போம். ஃபாஸ்ட் பவுலிங் வச்சு இந்தியா பிச்சில் ஒன்றும் பண்ண முடியல. இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது இந்த சீரீஸ் தோற்றுது. ஆனால் இந்திய அணியை நாங்கள் ஓடிஐயில் விட மாட்டோம். கண்டிப்பாக ஓடிஐ சீரீஸை நாங்கள் தான் வின் பண்ணுவோம். இந்த சீரீஸ் இங்கே இந்தியாவில் ஒன்று கூட வெற்றி பெறல நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. கண்டிப்பாக மூணு போட்டி கொண்ட ஓடிஐ சீரீஸை நாங்கள் தான் வெல்வோம். இப்போவே எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் நாளைக்கு தொடங்க போகிற ஓடிஐ போட்டி குறித்து சவால் விட்டு பேசியிருக்காருங்க ஜோஃப்ரா ஆர்ச்சர். அவர் சொல்கிறது ஒரு பாயிண்ட் எடுத்துக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பின்னர்ஸ் குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் அவங்கக்கிட்ட இல்லை. அது 100க்கு 100 உண்மை. ஏன்னா ஆல்ரெடி ரிஷித்தே எல்லா ஓவர் போட முடியாதுல்ல. அவர் போகிற 4 ஓவர் கொஞ்சம் சேஃபாக ஆட்டு, மற்ற போலர் ஓவரை கொஞ்சம் பிரித்து மேயிறாங்க. அதுதான் இருக்கிற ஒரு ட்ரிக்ஸு. இந்தியா அப்படி இல்லை. அக்சர் பட்டேல், அப்புறம் ரவி பிஷ்னாய், வருண் சக்கரவர்த்தி சொல்லி நல்ல குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் வச்சுருக்காங்க. அதனால் இந்திய அணி வெற்றி பெற்றாங்க. ஆனால் நாளைக்கு தொடங்க போகிற ஓடிஐ சீரீஸை முதல் போட்டி நாங்கள் தான் வெல்வோம், தொடரே வெல்வோம்னு சொல்லிட்டு சவால் விட்டுருக்காரு. ஆமாங்க, நாளைக்கு நாக்பூரில் பார்த்தீங்கன்னா முதல் ஓடிஐ போட்டி விளையாட போகிறாங்க. கண்டிப்பாக ரோஹித், கோலி இது மாதிரி போன்ற பிளேயர்லாம், சீனியர் பிளேயர்லாம் களமிறங்க போகிறாங்க. சாம்பியன் ட்ராஃபிக்கு முன்னே இது லாஸ்ட் சீரீஸ். சாம்பியன் ட்ராஃபி முன்னே லாஸ்ட் 3 ஓடிஐ விளையாட போகிறாங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பாக டீம் எப்படி இருக்குன்னு செட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு பிளேயிங் லெவல் செட் பண்ணோம். வருண் சக்கரவர்த்தி வேறு இந்த ஸ்பெஷலாக எடுத்திருக்காங்க. அவர் வேறு இதில் நல்லா பண்ணார்னா கண்டிப்பாக சாம்பியன் ட்ராஃபியில் எடுத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா வருண் சக்கரவர்த்தி ஒரு லைஃப் டர்னுங்க. ஏன்னா T20 வாய்ப்பே கிடைக்காம இருந்தார். கௌதம் கம்பீர் கோச்சாக வாய்ப்பு கொடுத்தாரு. சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டே வந்துட்டு இருந்தார். இந்த சீரீஸில் மேன் ஆஃப் த சீரீஸ் வாங்கினார். 14 விக்கெட் எடுத்து 5 போட்டியில். உடனே தலைவனை தூக்குன்னு சொல்லிட்டு ஓடிஐயில் தூக்கிட்டாங்க. மேக்ஸிமம் நாளைக்கு டெபியூட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தகவல் வந்துட்டு இருக்குது. வருண் சக்கரவர்த்தி கண்டிப்பாக டெபியூட் ஆவார்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்திய அணி நாளைக்கு வருண் சக்கரவர்த்தி இறக்குறாங்களா, எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், நம்ம ஜோஃப்ரா ஆர்ச்சர் பார்த்தீங்கன்னா இப்போ சவால் விட்டு பேசியிருக்காரு. ஓடிஐ தொடர நாங்கள் தான் வெல்லுவோம்னு சொல்லிட்டு. அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.